வணக்கம். மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் முன்னர் மீட்கப்பட்ட 2 உடலங்களின் மிகுதி எண்பு எச்சங்கள் நேற்று மீட்டெடுக்கப்பட்டன. மேலும் 80 தொகுதிகள் இருக்கின்றமை நேற்று தென்பட்டது. அனுரவின் ஆட்சியில் எந்த மாற்றமும் இல்லை. கிளிநொச்சியில் ஸ்ரீதரன் எம்பி காரசார பேச்சு. நிர்வாக சீர்கேடுகளால் நாட்டுக்கு பாரிய நட்டம். இனவாத அரசியலே தொடர்கின்றது என்றும் சாடல். ஈழத்தமிழர் அரசமைப்பு நிர்ணய குழு ஒற்றுமை முயற்சியை பலப்படுத்தும். ஏனைய கட்சிகளுக்கு கஜேந்திரகுமார் எம்பி அழைப்பு. அமைதிக்கான நடைப்பயணம் பற்றி ஜனாதிபதியை நேரில் சந்தித்து நன்றி கூறினார் பஞ்சாகர தேரர். மன்னார் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஊழல் குறித்த விசாரணைக்கு உத்தரவு. இலங்கை மத்திய வங்கி பொறுப்பு கூற வேண்டும். $2.5 மில்லியன் மோசடி குறித்து டவி கருணாநாயக்க தெரிவிப்பு. ஆளுநர் உட்பட நாணய சபை பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்து. இலங்கையில் மாறி மாறி ஆட்சிக்கு வரும் அரசுகள் இனவாதத்தையே மூலதனமாக கொண்டுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் செயற்பாடுகளும் அதற்கேற்றவாறே அமைந்துள்ளன என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். கிளிநொச்சி சோரன்பற்று பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் தற்போதைய நிர்வாக சீர்கேடுகள் குறித்து அவர் தெரிவிக்கையில், அரசு கொள்வனவு செய்த நிலக்கரியின் எரிபற்ற நிலை வெறும் 20% உள்ளது. இதனால் இயந்திரங்கள் பழுதடைந்து நாட்டுக்கு பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த நட்டத்தை மக்களிடமே அரசு அறவிடப் போகின்றது. மத்திய வங்கியில் $25 மில்லியன் காணாமல் போயுள்ளது. 15 உயர்மட்ட அதிகாரிகள் கையெழுத்திட்ட பின்னரே இந்த நிதி எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான ஊழல்கள் தொடரும் வரை இலங்கை ஒருபோதும் முன்னேறப் போவதில்லை என்றார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பிக்குகள் போதைப் பொருளுடன் கைதான சம்பவம் குறித்து அவர் கடும் கண்டனம் வெளியிட்டார். நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களே 110 கோடி பெறுமதியான போதைப் பொருளை கடத்தி வந்து ஒரு சந்ததியையே அழிக்க முற்படுகின்றனர். பரந்தூர் பகுதியில் அண்மையில் போதைப்பொருள் காரணமாக ஒரு இளைஞர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறான செயற்பாடுகள் எமது இனத்தை அழிப்பதற்கே வழிவகுக்கும் என்றார். ஜனாதிபதி அனுரவின் அண்மைய யாழ்ப்பாணம் விஜயம் குறித்தும் அவர் விமர்சித்தார். அனுர ஆட்சிக்கு வந்தால் மாற்றம் பெறும் என சிலர் பேசினார்கள். ஆனால் 1.5 வருடங்கள் கடந்த பின்னரும் எந்த மாற்றமும் இல்லை. பலிகாமம் வடக்கில் அவர் கையசைத்து நடந்ததை மக்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். உண்மையில் உங்களுக்கு காணி தரமாட்டேன், அமைதியாக இருங்கள் என்று சொல்லியே அவர் கை காட்டினார் என்றார். இனவாதத்தை சொல்லி தமிழர்களை அழிப்பதிலும் பணம் உழைப்பதிலும் மட்டுமே ஆட்சியாளர்கள் குறியாக உள்ளனர் என்றும் ஸ்ரீதரன் எம்பி தனது உரையில் மேலும் சுட்டிக்காட்டினார். ஈழத்தமிழர் அரசமைப்பு நிர்ணய பொதுச்சபை வழிநடத்தல் குழுவின் செயற்பாடானது தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை முன்னெடுத்து வரும் ஒற்றுமை முயற்சியை மேலும் பலப்படுத்துவதாகவே அமையும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். அரசியல் தீர்வு குறித்த ஆவணத்தை தயாரிப்பதற்காக 28 பேர் அடங்கிய புதிய குழு நியமிக்கப்பட்டமை தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வெளியிட்ட விசனம் குறித்து விளக்கமளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதுகுறித்து கஜேந்திரகுமார் எம்பி மேலும் கூறுகையில், தமிழ் தேசிய பரப்பில் உள்ள சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் இணைந்து புதிய அரசமைப்பில் உள்வாங்கப்பட வேண்டிய அரசியல் தீர்வு ஆவணத்தை தயாரிப்பது பற்றி 1 வருடத்துக்கு முன்பிருந்தே நாம் ஆராய்ந்து வருகின்றோம். இந்த முயற்சியில் ஆரம்பத்திலிருந்தே பங்கெடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம். அந்த தொடர் கலந்துரையாடல்களின் முடிவிலேயே தற்போது 28 பேர் அடங்கிய வழிநடத்தல் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியில் இருந்து நாம் ஒருபோதும் விலகப் போவதில்லை. இனப்பிரச்சினை தீர்வுக்காக தமிழ் தேசிய கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவர தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை எடுத்து வரும் முயற்சிகளை புதிய குழுவின் செயற்பாடு பாதிக்காது என்று அவர் வலியுறுத்தினார். சட்டத்திறனிகள் பேரவையின் ஆவண தயாரிப்பு பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை, இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பன தமிழ் தேசிய பேரவை மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளின் இந்த கூட்டு முயற்சியில் பங்களிக்க விரும்பினால் அவர்களுக்கான கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் என்றும் அவர் இதன்போது அழைப்பு விடுத்தார். இனப்பிரச்சினைக்கான தமிழர் தரப்பின் கூட்டு நிலைப்பாட்டை தயாரிப்பதில் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும்
துறைசார் நிபுணர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியமானது என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் சுட்டிக்காட்டினார். திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 பில்லியன் டாலர் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய வங்கி பொறுப்பு கூற வேண்டும். மத்திய வங்கியின் நாணய சபை உறுப்பினர்கள் மற்றும் ஆளுநர் ஆகியோர் பதவி விலக வேண்டும். மத்திய வங்கியை சுயாதீனமாக்கியதால் அதன் சேவையாளர்களின் சம்பளம் மாத்திரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கு ஏதும் கிடைக்கவில்லை. எதிர்வரும் காலப்பகுதிகளில் பல மோசடிகள் வெளிவரும் என முன்னாள் நிதியமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவி கருணாநாயக்க தெரிவித்தார். பத்திரமுள்ள பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, வாகன இறக்குமதி மீதான தடையை அரசாங்கம் தளர்த்தும் போது ரூபா மற்றும் டாலரின் கையிருப்பை முதலில் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அரசாங்கத்திடம் குறிப்பிட்டேன். தேவையான அளவு டாலர் மற்றும் ரூபா உள்ளது. ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடையாது என்று அரசாங்கம் குறிப்பிட்டது. ஆனால் இன்று ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து டாலரின் பெறுமதியும் 323 ஆக உயர்வடைந்துள்ளது. தேசிய அபிவிருத்தி வங்கியின் உள்ளக மட்டத்தில் இடம்பெற்ற 13.2 பில்லியன் ரூபாய் தொடர்பில் விளக்கம் கோருவதற்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மத்திய வங்கியின் ஆளுநர் மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவுக்கு அழைக்கப்பட உள்ளார்கள். திரைசேரியால் ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் கேக்கர்களால் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடுவதில் பாரிய சந்தேகம் காணப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் ஆரம்பகட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு திரைசேரியின் 5 அதிகாரிகள் பதவி நீக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரிகள் குறித்து எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. அரச கடன் முகாமைத்துவ சட்டம் 2026 ஜனவரி மாதம் முதல் தான் அமுல்படுத்தப்பட்டது. ஆனால் ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்குரிய கடன் கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையான காலப்பகுதியில் செலுத்தப்பட்டுள்ளது. இக்காலப்பகுதியில் வெளிநாட்டு கடன் செலுத்தல் தொடர்பான அதிகாரம் இலங்கை மத்திய வங்கியிடமே காணப்பட்டது. ஜனவரி மாதத்துக்கு பின்னரே அந்த அதிகாரம் நிதியமைச்சுக்கு பொறுப்பாக்கப்பட்டது. ஆகவே 2.5 மில்லியன் டாலர் மோசடியில் திரைசேரியின் அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டுள்ளார்கள். மத்திய வங்கியின் அதிகாரிகள் பாதுகாக்கப்பட்டுள்ளார்கள். மத்திய வங்கி சுயாதீனம் என்று குறிப்பிட்டுக்கொண்டு நாட்டின் நிதி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திக் கொள்கிறது. மத்திய வங்கியானது சுயாதீனத்துக்கு முன்னர் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியது. சுயாதீனத்துக்கு பின்னர் வங்கி கட்டமைப்பை வங்குரோத்து நிலைக்கு தள்ளும் வகையில் செயல்படுகிறது. திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 பில்லியன் டாலர் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய வங்கி பொறுப்பு கூற வேண்டும். மத்திய வங்கியின் நாணய சபை உறுப்பினர்கள் மற்றும் ஆளுநர் ஆகியோர் பதவி விலக வேண்டும். மத்திய வங்கியை சுயாதீனமாக்கியதால் அதன் சேவையாளர்களின் சம்பளம் மாத்திரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கு ஏதும் கிடைக்கவில்லை. அரசாங்கம் நிதி முகாமைத்துவத்தில் தோல்வியடைந்துள்ளது. கடந்த காலங்களை ஊழல் என்று விமர்சித்துக் கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று ஊழலை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி செயல்படுகிறார்கள். எதிர்வரும் காலங்களில் பல ஊழல் மோசடிகள் வெளிவரும் என்றார். இலங்கையில் 7 நாள்களாக வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்ட எகிபசிகோ அமைதிக்கான நடைபயணம் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து வன பஞ்சாகர தேரர் நேற்று முன்தினம் இரவு ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தார். பௌத்த தர்மத்தின் விளம்பியங்களை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்லும் நோக்கில் அமைக்கப்பட்ட இந்த நடைபயணத்துக்கு வழங்கப்பட்ட அரசு அனுசரணைக்காக தேரர் தனது நன்றிகளை தெரிவித்தார். இச்சந்திப்பின் போது பஞ்சாகர தேரர் பின்வரும் விடயங்களை சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் அமைந்துள்ள தம்ம செய்திய திட்டத்துக்காக புனித ஜெயஸ்ரீ மகாபோதியின் கன்றை பரிசாக வழங்கியமைக்கு நன்றி தெரிவித்தார். அமெரிக்காவின் ஹங் தாவோ விபஷனா தியான மையத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச வெசாக் விழாவின் போது புனித தாதுவை காட்சிப்படுத்துவதற்கு வழங்கப்பட்ட அனுமதிக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். நடைபயணத்தின் போது வீதியெங்கும் ஆலோகா உள்ளிட்ட விலங்குகள் மீது காட்டப்பட்ட அன்பு மற்றும் கருணை ஊக்கமளிப்பதாக அமைந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நடைபயணம் இலங்கையில் ஏற்படுத்தியுள்ள பௌத்த எழுச்சியை தொடர்ந்து பேணி பாதுகாத்து இலங்கையை அமைதி மற்றும் மனிதாபிமானத்தின் தீவாக உலகிற்கு அடையாளப்படுத்துவதே அரசின் எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இந்நிகழ்வில் வன மெல்பிடியே விமலகீர்த்தி தேரர், பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ,
தேசிய வடிவமைப்பு நிலையத்தின் தலைவர் சிசிர அமரபந்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செம்மணி மனித புதைக்குழியின் நேற்றைய அகழ்வின் போது ஏற்கனவே 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் போது பகுதியளவில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட இரு எண்பு தொகுதிகளினுடைய மிகுதியான பகுதியளவான எண்பு எச்சங்கள் துப்புரவு செய்யப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டன. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3ஆம் நாள் அகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. நேற்றைய அகழ்வின் போது 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் போது பகுதியளவில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட இல 211 மற்றும் இல 2200 என இலக்கமிடப்பட்ட எண்பு தொகுதிகளினுடைய மிகுதியான பகுதியளவான எண்பு எச்சங்கள் துப்புரவு செய்யப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வடமேற்கு பகுதியாக அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் சில எண்பு தொகுதிகளின் அடையாளம் காணப்பட்டன. அவை துப்புரவு செய்யப்பட்டதன் பின்னரே எத்தனை எண்பு தொகுதிகள் காணப்படுகின்றன என்பது தொடர்பில் அறியக்கூடியதாக இருக்கும். நேற்றைய அகழ்வின் போது சிறிய நெட் ஒன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டது. எனினும் அந்த நெட் மண்ணின் 1வது தொகுதி மட்டத்திலிருந்தே அகழ்ந்து எடுக்கப்பட்டது. மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்படும் மட்டத்திலிருந்து இந்த நெட் அகழ்ந்து எடுக்கப்படவில்லை. மேலும் செம்மணி மனித புதைக்குழிக்கு அருகில் மயான எரிதகன மேடையின் அத்திவாரத்தோடு கருப்பு நிறத்தில் வித்தியாசமான மண்படுக்கை அடையாளம் காணப்பட்டது. அதில் மனித எண்பு எச்சங்கள் ஏதாவது இருக்கின்றனவா என்பதை அறிய குறித்த மணல் பகுதி அகலப்பட்டு அறிந்தெடுக்கப்பட்டு ஆராயப்படுகின்றது. செம்மணி, சித்துப்பாத்தி, அரியாலை மனித புதைகுழி அகழ்வு பணிகள் 3ஆம் கட்டத்தின் 3வது நாள் அகழ்வு பணிகள் தற்போது வரை நடைபெற்று வருகின்றது. இந்த அகழ்வு பணிகள் இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய அகழ்வு பணியின் பொழுது ஏற்கனவே அகழ்ந்து எடுக்கப்பட்ட எண்புக்கூடு இலக்கம் 211 மற்றும் எண்புக்கூடு இலக்கம் 220 பகுதி அளவான எண்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கையிருப்புக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஏற்கனவே வடமேற்கு பகுதியாக அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சில எண்பு தொகுதிகளின் இருப்புகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. எத்தனை எண்பு தொகுதிகள் காணப்படுது, என்ன விதமான நிலையில் காணப்படுகின்றது என்பது சுத்தப்படுத்தப்பட்டதன் பின்னரே முழுமையாகவும் தெளிவாகவும் கூற முடியும். இந்த அகழ்வு பணிகள் நாளைய தினமும் தொடர்ந்து இடம்பெறும். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆர்கியோலஜி ஆய்வு அறிக்கையின்படி இந்த அகழ்வு 1.5 அடியிலிருந்து 2 அடி ஆழமான இடத்துல தான் இதுவரை காலமும் அடையாளம் காணப்படும். அந்த அடிப்படையில் அந்த அளவுத்தின் அடிப்படையிலேயே ஜிபிஆருடைய ஸ்கேனிங்குடைய ரிப்போர்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்றிணைந்து காணப்படும். அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கையில் எவ்வளவு ஆழம் இனி வரும் என்றதை இனி அகழ்ந்தெடுக்கிறது மூலமாக தான் தீர்மானிக்கலாம். ஆனால் இதுவரை காலமும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தினுடைய ஆழத்தை பார்த்தா 1.5 அடியிலிருந்து 2 அடி மட்டுமான ஆழத்திலிருந்து சகல எலும்பு கூடுதலும் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்க முடியும். மேலும் வேறு இடங்களையும் ஜிபிஆர் ஸ்கேன் பரிசோதனை செய்யப்படையிலேயே சொன்னது பகுதி அளவான ஒரு தெரிவு செய்யப்பட்ட பகுதி தான் அந்த ஸ்கேனிங்குரிய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. ஸோ இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணியை செய்கிறதோட அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு முழுமையாக இல்லை என்றதை உறுதிப்படுத்துறதுக்கு திருப்பி ஒரு ஜிபிஆர் ஸ்கேனிங் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இதை தொடர வேணுமா இல்லையாண்டது இந்த ஸ்கேன் பரிசோதனையில் அடையாளப்படுத்தப்பட்ட இடங்கள் அகழ்ந்து எடுத்ததுக்கு பிறகுதான் செய்கிற ஸ்கேனிங் பரிசோதனையில் தீர்மானம் எடுக்க முடியும். மண்ணை அரிச்சு அதில் ஒரு வித்தியாசமான மண் படுக்கையினுடைய நிறம் இருக்குது. அது கருப்பு கலராக இருந்தது.
அதில் வந்து ஏதாவது சான்று பொருட்களோ அல்லது எந்த பகுதிகளோ இருக்குதா இல்லையான்றதை பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு தெளிவான முடிவுக்கு வர்றதுக்காக தான் அந்த குறிக்கப்பட்ட மண் பகுதி மாத்திரம் அழித்தெடுக்கப்படுற ஒரு செயற்பாடு நடைபெறும். சான்று பொருட்கள் ஏதாவது அடையாளம் ஒரு சின்ன நெட்டொண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஆனால் அது மண்ணினுடைய முதலாவது தொகுதி மட்டத்தில் தான் இருந்து எடுக்கப்பட்டது. எலும்பு கூடுகள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து அது கண்டுபிடிக்கப்பட்டது.